ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 6, 5 வரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 6. இதுக்கு முன்னாடி 5 சம்ஸ் வரைக்கும் வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சோம். அதில் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமேத்தையும் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஷீட் மாடலில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறத 6th சம்முக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர மாதிரி பார்ப்போம். இப்போ சம்ம பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் இன் த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. Particulars: sundry creditors 6 lakhs, furniture 80,000, land and building 3 lakhs, sundry debtors 3,20,000, bills payable 1,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate the capital as that date. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் கேபிட்டலை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சம்முக்கு போகலாம். முன்னாடி சம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான ஆன்சர் எக்ஸசைஸ் நம்பர் 6. இன் த புக்ஸ் ஆஃப் தாமஸ் நேம் வந்து நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஃபார்மெட்டில் அந்த இந்த புக்ஸ் ஆஃப்னு டாட்டாக வச்சுருப்போம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நேம் இதில் வந்து தாமஸ்ங்கிற நேம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால தாமஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் என்னது 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார்மேட் படி லயாபிலிட்டிஸ் அசட்ஸை டிஃபர் பண்ணியாச்சு. இப்போ லயாபிலிட்டி சைடு சம்மில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், லயாபிலிட்டிஸ். லாஸ்ட் இயரில் 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது பேலன்ஸ் ஷீட்டு படிச்சிருப்பீங்க, அதில் தெரியும், அதை வச்சு போடலாம். சன்ட்ரி கிரெடிட்டாஸுங்கிறது லயாபிலிட்டி சைடு, ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அசட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அசட் சைடு வரும், சன்ட்ரி டெட்டாஸ் அசட் சைடு, பில்ஸ் பேயபிள் எந்த சைடு வரும், லயாபிலிட்டி சைடு வரும், கேஷ் இன் ஹேண்ட் அசட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடு, ஸ்டாக்கு அசட் சைடு. இப்போ இதில் எதாவது அசட்டு எதாவது லயாபிலிட்டின்னு பார்த்தாச்சு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், இது எல்லாமே என்னது லயாபிலிட்டி சைடு. இதை வச்சு நம்ம சம்மு போடணும். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 6 lakhs லயாபிலிட்டி சைடு வரும்னு நம்ம சம்மில் பார்த்தோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 6 lakhs, பில்ஸ் பேயபிள் 1,20,000. இப்போ அசட் சைடு என்னென்ன வரும்னு பார்க்கணும். ஃபர்னிச்சர் 80,000, land and building 3 lakh, sundry debtors 3,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 80,000, 3 lakh, 3,23,3, 6 lakh, 18, 20, 7 lakh, 7,20,000, 60 ஆட் பண்ணால் 7,80,000, 8 lakh, 8 2 10, 10 lakhs வரும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 10 lakhs இந்த சைடு வருது. இப்போ இது வந்து நம்ம என்னது இதில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்சரை நம்ம போடுறோம். அப்போ 6 lakhsையும் 1,20,000 ஆட் பண்ணால் 7,20,000 வரும். இப்போ இந்த 10 lakhல 7,20,000 லெஸ் பண்ணால் 0 0 0 0 0ல் 2 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா 10, 10ல் 8 போயிடுச்சுன்னா 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே இருக்கிறது என்னது 9 தான் இருக்குது. 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 2. இப்போ 2,80,000. இப்போ 10 lakhலேருந்து 7,20,000 லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சரு 2,80,000. 10 lakh 0க்கு 0 0 0 0. இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 9, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. அப்போ 2,80,000.
80,000. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், கேபிட்டல்ங்கிற நேம் வந்து கொடுக்குறோம். நம்ம கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் கேபிட்டல்ங்கிற நேம் கொடுத்துட்டு பேலன்சிங் ஃபிகர், இவ்வளோ தான் ஆன்சர். தேங்க்யூ.